சடன்லி இப்படி மரண செய்தி வந்து காதல விழும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கல. உண்மையில் திவாவும் நினைச்சு பார்க்கல, நாங்களும் நினைச்சு பார்க்கல, திவாவோட வீட்டாட்களும் வந்து நினைச்சு பார்க்கல. இந்த ஒரு மரண செய்தியை கேட்டுட்டு அவசர அவசரமாக திவாவும் பிரசாந்தும் காலையில் இங்கேருந்து வலிக்கிட்டு வெற்றிக்குள்ளாக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் உணச்சிட்டு குட் மார்னிங். Okay. ஆனந்த வெள்ள பொருள் பண்டுமென்று வென்றுமுள்ள பொருள் அன்று. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு தனியாக இருந்து இந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். பக்கத்தில் யாரும் இல்லை அப்படி சொல்லி பார்ப்பீங்க, அதுவும் காருக்குள்ளே இருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. இப்போது இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த காரில் உண்மையில் என் கூட பிரசாந்தும் திவாவும் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் பிரசாந்தும் திவாவும் தவிர்க்க முடியாத ஒரு மரண செய்தி, அதாவது அவசர அவசரமாக ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. திவாவோட அம்மம்மா வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படி சொல்லி. ஸோ அந்த ஒரு மரண செய்தியை கேட்டுட்டு அவசர அவசரமாக திவாவும் பிரசாந்தும் காலையில் இங்கேருந்து வலிக்கிட்டு வெற்றிக்குள்ளாக்கு போயிட்டாங்க. இப்போ நான் அந்த பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஈவினிங் டைம். காலையில் அவங்க வலிக்கிட்டு போயிட்டாங்க. நானும் போயிருந்திருக்க வேண்டியது. பட் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்கள், நான் கண்டிப்பாக நான் இங்கே நின்று தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் நிற்க பிரசாந்தும் தீவாவும் அங்கே போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு கடமைகள் எல்லாமே வந்து முடிச்சிருக்கு. அதாவது இடுகாட்டுக்கு போயிட்டு அடக்கம் பண்ணி அந்த காரியங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து கால் பண்ணி நான் பேச போகிறேன் பிரசாந்த் கிட்டேயும் தீபாக்கிட்டேயும். சொன்னால் அவங்க ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. நான் வந்து மரண வீட்டில் இருப்பாங்க, அப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா தான் என்னாச்சு ஏதாச்சும் அப்படி சொல்லி விளக்கமாக கேட்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் வந்து கால் பண்ணி பேச போகிறோம். அதுவும் திவாக்கிட்ட டைரெக்டாக பேச முடியாது, பிரசாந்த் கிட்ட பேச போகிறோம். மேபி பிரசாந்தும் இந்நேரத்துக்கு ஊரில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஊரில் காரியங்கள் முடிச்சுட்டு அவனோட ஊரான கிராங்குளத்துக்கு வந்து போயிருந்துருக்கணும். பார்க்கலாம் என்று சொன்னால் எல்லோரும் இங்கே வந்தது வந்து இந்த வருஷம் இந்த 2026 புது வருடம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுறதான் வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம். அதாவது பொங்கல் விழா வந்து யாழ்ப்பாணத்தில் தான் இந்த வருஷம் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்திருந்தோம். ஆனால் உண்மையில் திவாவும் நினச்சி பார்க்கல, நாங்களும் நினச்சி பார்க்கல, திவாவோட வீட்டாட்களும் வந்து நினச்சி பார்க்கல இப்படி ஒரு துயரமான சம்பவம் இந்த நேரத்தில் நடந்து முடியும் அப்படி சொல்லி. என்ன செய்கிறது, மரணம் அப்படிங்கிறது வர்றது தான். ஆனால் அது எப்பப்போ எந்தெந்த டைமில் வரும் அப்படிங்கிறது யாராலுமே வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வந்து இப்போ கால் பண்ணி பார்க்கலாம் வந்து பிரசாந்துக்கு என்ன நிலைமை, எது நிலைமை, எப்படி காரியம்லாம் பண்ணி முடித்தாங்க, ஓகேவா அப்படி சொல்லி வந்து கேட்க போகிறேன். வணக்கம். எங்க ஊர்லையா உங்களோட ஊர்லையா? போய்கொண்டிருக்கியா? காரியம்லாம் முடிச்சாச்சா? ஈவினிங்கா?
அடிக்க போய் கடமையெல்லாம் செஞ்சதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அது சரி அது சரி. அப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர்ந்தீங்க? இங்கே 2 2:30 3 மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஈவினிங் 3 மணி ஆயிட்டு. என்னன்னு சொன்னால் காலையில் வெளியே தான் விளக்கிட்டது. ஓ. பவுனியா வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆஹா. மழை திருப்பி அதை உனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கராச்சியில் கிடந்தது. அப்போ 2 மணி தளத்துக்கிட்ட கராச்சியில் நின்றுருக்கீங்க. பவுனியாவில் நின்றுட்டு திருப்பி வலிக்கு திங்கால வந்தால் மழைன்னு சொன்னால் ஒன்றுமே தெரிய மாட்டேன். வண்டி ஓடிக்கல அளவுக்கு மழை. கொஞ்ச நேரம் என்னன்னு சொன்னால் ஃபைபர் போட்டு இதை செஞ்சாலும் சத்தம் அப்படி ஏன்டா ஒன்றும் தெரியுதில்லை. முன்னுக்கு வர வாகனமே விளங்குது. இப்போதான் அதெல்லாம் முடிச்சு எடுத்துட்டு வந்து இங்கே தட்டும்போது லேட் ஆகிடுச்சு. 3 மணி ஆகிடுச்சு. ரைட். ஓகே தானே, எல்லாம் நல்லபடியாக காரியம்லாம் முடிச்சாச்சா? என்ன குழப்பங்கள் ஒன்றும் இல்லை தானே? இல்லை நான் நினச்சேன்னா அப்படி மழை பெய்யுது, இங்கே மழைக்கு என்ன செய்யறது வந்தேன். வெட்டிக்குளவுல மழை இல்லை. அது நாங்கள் வெட்டிக்குளவுக்கு முன்னூறு தான் சரியான மழை. இங்கே நாங்கள் இப்போ ஜஃப்னாக்கு வந்துட்டோம். நான் கிளிநொச்சியில் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து மழை பெஞ்சுதான்னு சொல்லி வண்டி உலக்க நான் கால் பண்ணியிருந்தேன். இல்லை கடும் மழை, சரியான மழை. சரி திவான்னு சார் திவா நிற்கிது. நான் சொன்னேன் எனக்கும் ஃபுல்லாக உடம்பே இல்லாமல் இருக்கு. நான் சொன்னேன் நான் ஒரு வீட்டை போயிட்டு நாளைக்கு வரணும்னு சொல்லி போட்டு வந்தேன். ஓகே அது சரி ஓகே, நல்லபடியாக பாருங்கள். 2 காரியம்லாம் முடிச்சு கொள்ளுங்க. நான் 15 முடிச்சு எடுத்துகிட்டு வாரேன். சரி ஓகே. என்னென்னு சொன்னால் பிரசாந்த் வந்து எங்களோட ஊர் கிடையாது, கிரான்குளம். நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம், காண்பிச்சும் இருப்போம் அவங்களோட ஊரெல்லாம் வந்து. ஸோ இனித்தான் வந்து அவன் ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு வந்து வலிக்கிட்டு போக போகிறான். என்ன சொன்னால் நான் நின்றதுக்கான காரணம் கண்டிப்பாக வந்து இங்கே முக்கியமான சில நிகழ்வுகள் வந்து நடக்க இருக்குது. அதை ஃபுட்டேஜ் எடுத்தே ஆகணும். அண்ட் இன்றைக்கே போய்ட்டு நான் இன்றைக்கே திரும்ப வர முடியாது, நாளைக்கு எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜெல்லாம் இருக்குது. இப்படி தான் சில நேரங்களில் சில விஷயங்கள்லேருந்து நாம் கொஞ்சம் விடுபட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, அப்படி ஒரு காரணம். ஓகே, ஸோ அதனால் திவாட்டையும் பிரசாந்தையும் சொல்லி அனுப்பியிருந்தேன். ஓகே பார்த்து காரியங்கள்லாம் முடிச்சு கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு நான் எல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி. ஓகே, அங்கே வந்து காரியம் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் போயிருது இருக்காங்க. நல்லா ஈவினிங் 6:30 ஆயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னால் வளமையாக வந்து எங்களோட பக்கங்களில் வந்துட்டு காரியங்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. அது மரபு வழியாக வந்து அப்படி பண்ணி அப்படியே கொண்டு வந்தது தானே. ஸோ வீட்டில் வந்து ஒரு சில காரியங்கள் பண்ணுவாங்க. அது போக அங்கே சுடுகாட்டுன்னு சொல்கிறதும் சரி, இடுகாடுன்னு சொல்கிறதும் சரி. ஸோ அங்கே போய்ட்டு மயானத்தில் போய்ட்டு அங்கேயும் ஒரு சில காரியங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து 6:30 கிட்ட வந்து முடிச்சிருக்குது அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். உண்மையில் திவானோட அம்மா சரியான பாசம். அதாவது எப்படி சொல்கிற, திவா ஊரில் நிற்கும் போதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்போ சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாலலாம் வந்துட்டு நாங்களாம் அங்கே போயிருக்கிறோம். நல்லா பேசுவாங்க, நல்லா நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் உடம்புக்கு முடியாத நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் சடன்லி இப்படி மரண செய்தி வந்து காதில் விழும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கல. எனக்கும் தெரியாது, அதாவது நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க ஓகேவா எப்படின்னு சொல்லி வந்து எனக்கும் சத்தியமாக தெரியாது உண்மையில். நான் அதுக்கு பிறகு நான் தியோட லாஸ்ட்டாக அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா நான் பார்க்கல அவங்கள. லாஸ்ட்டாக அவங்கள நான் பார்த்தேன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் திவாக்களோட விட்டு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் பார்க்கல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இப்படித்தான் வந்து போன இயர்ஸும் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. சின்ன அண்ணாவோட மாமி வந்து டெத் ஆகியிருந்தது. அது வந்து நோயின்னே வந்து சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு சடன்லி டெத் ஆனவங்க. ஸோ அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி. அப்போ கூட வந்து இப்போ திவா வந்து யாழ்ப்பாணம் நின்றான், அவனால் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன், என்னால் அங்கே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். உண்மையில் மரணம் அப்படிங்கிறது பிறப்பு இருக்கும் வரைக்கும் இறப்பும் இருக்கும். பிறப்பு மட்டுமே இருந்தால் இந்த பூமியோட நிலைமையை வந்து நம்ம யோசிச்சே ஆகணும். ஸோ பிறப்பும் இறப்பும் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட நியதி. மனிதர்கள் என்ற தாண்டி உயிருள்ள உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் பிறப்பும் இறப்பும் இருக்கணும். பிறப்பென்ற ஒன்று இருந்தால் அங்கே இறப்பொன்றும் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக திவாவோட வீட்டில் வந்து ஒரு நல்லதொரு காரியம் நடந்து முடிச்சிருந்தது. அதாவது வந்து கடை ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கிடையில் வந்து ஒரு துர்க்க செய்தி. ஸோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
அண்ட் போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக போன வருஷம் நினைக்கிறேன் போன வருஷமும் வந்துட்டு இதே டைமை போல் தான் வந்து அவங்கள்ட்ட ஒன்று விட்டு, அதாவது திவாவோட அக்காவோட ஹஸ்பண்ட், திவாவுக்கு அத்தான் தான் வந்து, அதாவது ஒன்று விட்டு சின்னம்மா பெரியம்மா அப்படி இருப்பாங்க தானே, அவங்கள்ட்ட பெரியம்மாட மகள்கிட்ட அக்காட ஹஸ்பண்ட் வந்து டெத் ஆனது வந்து. ஸோ அந்த டைம் வந்து அவனும் இங்கே ரெண்டாம் வர முடியாமல் இப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டான்னு சொன்னால், அந்த டைமில் போன வருஷம் வந்து வெள்ளம், சரியான வெள்ளம். ஸோ வர்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்துருந்தான். அண்ட் இந்த வருஷம் நேற்று நைட்டு நல்லா டைம் போயிட்டுது அந்த நியூஸ் கிடைச்சது அவருக்கு. அப்போ சடன்லி வந்து இங்கேருந்து வலிக்கிட்டு போக முடியாது. அந்த டைமில் வந்துட்டு வாகனங்கள் ஒழுங்கு செய்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் காலையில் வந்து ஒருத்தங்கள்கிட்ட பேசி அவங்கள்ட்ட கார்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து அந்த காரில் தான் வந்து பிரசாந்தும் தீவாவும் வலிக்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த காரு கூட வந்து பவுனியாவில் வச்சு பிரேக் டவுன் ஆகி கிட்டத்தட்ட 2.5 hour கிட்ட வந்து அவங்க நின்றுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொன்னால் அவன் 3 and 3:30 தான் போய் சேர்ந்தேன்னு சொல்லும்போது எனக்கே ஷாக் ஆகிட்டேன்னு சொன்னால், காலையில் இங்கேருந்து 6:30 முன்னாலே வந்துட்டு வலிக்கிட்டாங்க இங்கேருந்து போகிறதுக்கு. அப்போ ஏன் அங்கே போய் சேர்றதுக்கு அவ்வளோ டைம் அப்படி சொல்லி நான் யோசித்தேன். காரணம் வந்து இதுதான். ஸோ இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு திவாவால் வந்து வீடியோக்களில் வர முடியாமல் இருக்கும்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டில் வந்து ஒரு மரணங்கள் நடந்தால் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தளவுக்கு துர்க்கத்தில் இருப்பாங்க அப்படி சொல்லி. அண்ட் வந்து எப்படி சொல்கிறேன், மேலே எங்கள்கிட்ட மாமி அவங்க டெத் ஆனப்போ கூட வந்து நான் ஒரு சில வீடியோக்குள்ளே வந்து வரலை. என்ன சொன்னால் மேலே துர்க்கமான ஒரு இடத்துல இருந்து அந்த துர்க்கமான சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் சொல்ல போகிறோம் அப்படி சொன்னால், காணொலியில் நாங்கள் இப்போ வெளியில் விடுறதுக்கான காரணமே வந்து இப்போ சடன்லி திவா காணொலி வராட்டி சொன்னால் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. தனித்தனியாக வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் வந்து ஒருத்தங்கள்ட்ட எப்படி நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணி கொள்கிறோமோ அதே மாதிரி துர்க்கங்களை வந்து ஷேர் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து ஒருத்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எப்படி சொல்கிற, யார் நீங்கள் யார் நான் யார் அப்படி சொல்லி தெரியாமல் இருந்தாலும் ஒருத்தங்களை தெரிஞ்சு புரிஞ்சு கொள்றதுக்கான பாண்டிங் அப்படி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எங்கள்கிட்ட எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. அப்போ நாங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் ஏன் தம்பி எங்ககிட்ட இன்வைட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் கூட ஏன் தம்பி சொல்லலை அப்படி சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ கேள்விக்கு வந்து தனித்தனியாக வந்து எங்களால் பதில் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால திவாவோட வீட்டில் வந்து நடந்த ஒரு மரண செய்தியை வந்து நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த டைம் வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உண்மையில் இறந்தவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையறதுக்கு நானும் அண்ட் எங்களுடைய சந்ததாரர்கள் சார்பிலையும் வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் சந்திக்கலாம், திவாவை காணொலியில் வந்து சந்திக்கலாம். அண்டு மறுபடியும் என்ன சொல்கிறது, பிறப்பும் இறப்பும் நம்மளோட கையில் இல்லை. இது ரெண்டுமே நாம் பிறக்கும் போதே நம்மளுக்கு இறப்பென்று ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து கொண்டு தான் இந்த பூலோகத்தில் வந்து நம்ம பயணிக்கிறோம். அப்படியான ஒரு வாழ்க்கை தான். ஓகே, நான் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை வந்து பதிவிடுறேன். என்ன சொன்னால், நான் ப்ரேயர் பண்ணுறதை தாண்டி உண்மையில் நீங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னு சொன்னால், ஒருத்தங்களுக்கான ஒரு பேர்டேவாக இருந்தால் நம்ம எந்தளவுக்கு விஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஆசைகள் கிடைக்கும்ன்றது மாதிரி இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாமெல்லாம் ப்ரேயர் பண்ணால் அவங்களோட ஆத்மாவை வந்து நல்லபடியாக வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.